நமஸ்காரம். ஓம் ஜோதிடத்திலிருந்து ஜோசியர் சரவணன் பேசுகிறேன். இன்று நாம் நோய்கள் தீர்வதற்காக, நோயிலிருந்து நம்ம வெளிவருவதற்காக சில பரிகாரங்களை சொல்கிறேன். அதாவது நோயின்றது இப்போது அத்தியாவசியமான விஷயமாக ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோய் இருக்கும். அந்த மாதிரி நோய் பயப்படாமல் இருக்க, ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முதலே காஞ்சி பெரியவர் சொன்ன ஒரு பரிகாரம், ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எனக்காகவே நான் சொல்லி இது எனக்கு க்யூர் ஆகிருக்கு கொரோனா டைமில். அதுலேருந்து இது நிறைய ஃபாலோ பண்ணுறது, அது மக்களுக்கு ஒரு வாட்டி சொல்லலான்னு இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்னன்னா, பாலாம்பிகேச்ச வைத்தியேச்ச பவரோக அரேதிச்ச ஜபேந்து நாமத்ரியம் நித்தியம் மகாரோக நிவாரணம். இந்த பாடலை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அடிக்கடி இந்த பாட்டை நீங்கள் படிச்சோம்னா, ஒருத்தர் தீவிரமாக சிகிச்சையில் இருக்கிறவர் கூட இந்த பாடலை படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தீவிர சிகிச்சையிலேருந்து வெளியே கொஞ்சம் நார்மலைஸ் ஆகி அந்த நோயிலேருந்து வெளியே வருவாங்க. இது நிறைய பேருக்கு சொல்லி நடந்திருக்கு. என்னோட அனுபவத்திலையும் இந்த பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான பாட்டு தான். பாலாம்பிகேச்ச வைத்தியேச்ச பவரோக அரேதிச்ச ஜபேந்து நாமத்ரியம் நித்தியம் மகா ரோக நிவாரணம். இந்த பாடலை நிறைய முறை கேட்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு அந்த பாட்டை கேளுங்க. ரெண்டாவது, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், கால் வலி, கை வலி, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. அடிபடுது, கால் அடிபடுது, இந்த மாதிரி நரம்புகள் ஒத்த தலைவலி, இந்த மாதிரி நரம்பு சார்ந்த விஷயங்கள் யாருன்னா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, பசும்பால் 1/4 டம்ளர், காய்ச்சாத பசும்பால் 1/4 டம்ளர் எடுத்து நீங்கள் தூங்குறதுக்கு தலைமாட்டுக்கு மேலே 1/4 டம்ளர் பாலை வச்சுக்கோங்க. மறுநாள் அந்த பால் எடுத்துன்னு போயிட்டு தண்ணியில் எடுத்துன்னு போய் அதை போய் கொட்டிடுங்க. மண்ணில், செடியில் கொட்டக்கூடாது, மண்ணில் தான் கொட்டணும். இதே மாதிரி 9 நாட்கள் இந்த பசும்பால் டம்ளரில் வச்சுக்கணும், தலைமாட்டில் வச்சுக்கணும். தூங்கும் போது மறுநாள் காலையில் எடுத்துன்னு போய் மண்ணில் கொட்டிடணும். இது 9 நாளுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்து 9 நாள் பச்சை தண்ணி, பசும்பால் கழிச்ச பிறகு பச்சை தண்ணி, கண்ணாடி டம்ளர் இருந்தால் பெஸ்ட். அது 9 நாள் பச்சை தண்ணியில் எடுத்துன்னு போய் தலைமாட்டில் வச்சு அதை எடுத்துன்னு போய் மண்ணில் கொட்டுறது. இதை மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு க்யூர் ஆகும். அதே மாதிரி சிவப்பு பூசணிக்காய், இப்போ பொங்கல் டைமில் நிறைய சிவப்பு பூசணிக்காய் சீசன், கல்யாண பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. சிவப்பு கலருக்கு அந்த பூசணிக்காவை யாருக்குன்னா தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வியாதிகள் குறையும். அப்போ யாருன்னா அது வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க, இது யாருமே கொடுத்தா வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எங்கெல்லாம் அன்னதானம், சாம்பார் சாதம் எங்கெல்லாம் அன்னதானம் நடக்குதோ, அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துல கோயில்லையோ அன்னதானம் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல போய் இந்த சிவப்பு பூசணிக்காய் வாங்கி நீங்கள் அந்த அன்னதானத்தில் போய் சேர்த்துடணும். இப்போ தைப்பூசம்லாம் வரப்போகிறது, இப்போ அன்னதானங்கள்லாம் கோயில்களில் நடக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் சிவப்பு பூசணிக்காய் அதை எடுத்துன்னு போய் வாங்கின்னு போய் அந்த கோயிலில் கொடுத்து இந்த சாம்பார் சாதத்தில் போய் சேர்ற மாதிரி நம்ம கைங்கரியம் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டு இருக்காங்களோ, வியாதிகளால் தாக்கப்படுறாங்களோ, ரொம்ப பிரச்சனை வியாதிகளாக இருக்குதோ, ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் நிறைய நடக்குதோ, அவங்கெல்லாம் இந்த சொன்ன பரிகாரங்கள்லாம் செய்யும்போது மிக நல்ல பலன்களை காணலாம். இதை முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.